வணக்கம் மக்களே. நாங்கள் நலம், நீங்கள் நலமா? மக்களே, நம்ம வீட்டு சமையலறையில் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்துப்பு. அதனுடைய பலன்கள் எவ்வளவு பெரியது தெரியுமா? அதனுடைய பலன்களை பற்றி தான் உங்களுக்கு நான் எளிமையான முறையில் இன்றைக்கி சொல்ல போகிறேன். கேட்குறீங்களா? இந்துப்பு கடலில் இருந்து கிடைக்கிற ரசாயனம் கலக்காத ஒரு பொருள் தான் இந்த உப்பு. இது சாதாரண வெள்ளை உப்பை காட்டிலும் மினரல்கள் இதில் அதிகமாக இருக்குது. சொல்கிறேன், கேட்குறீங்களா? வயிறு சரியில்லையா, வாயு தொல்லையா, வயிறு ஒரு மாதிரி கனமாக இருக்கா, இந்த இந்துப்பூவை ஒரு சிட்டியை மட்டும் எடுத்து காலையில் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து குடிச்சியேன்னா வாய் தொல்லை குறையும், வயிறு லேசாகும், நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும். செஞ்சு பார்க்குறீங்களா? இன்னும் சொல்கிறேன், இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க வெள்ளை உப்புக்கு பதிலாக இந்த இந்துப்பூவை சமையலில் பயன்படுத்திக்கிட்டா இரத்த ஓட்டம் சீராகும், ப்ளட் ப்ரெஷர் குறையும். செஞ்சு பார்க்குறீங்களா? ஆனால் எதுவுமே அளவோடு தான், அளவுக்கு மீறி பயன்படுத்தக்கூடாது. அரை உப்பாக போட்டு சாப்பிட்டு பழகுங்க, ப்ரெஷர் சமநிலையாகும். சளி பிடிச்சிருக்கா, வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சோன்னு ஒரு சிட்டியை இந்துப்பூவை போட்டு ஒரு சிட்டியை மிளகை போட்டு கலக்கி குடிங்க, தொண்டை கரகரப்பு சரியாகும், சளியும் வெளியேறும். செஞ்சு பார்க்குறீங்களா? இன்னும் சொல்கிறேன், இந்துப்புல இருக்கிற மினரல்கள் இரத்தத்தை சுத்தப்படுத்தும், முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் பற்களை குறைக்கும். குளிக்கும்போது கொஞ்சோண்டு இந்துப்பூவை கலந்து குளிச்சு பாருங்க, உடல் சோர்வு குறையும். இன்னும் சொல்கிறேன், தசை வலியா, கால் வலியா, வெண்ணி தண்ணியில் கொஞ்சம் இந்துப்பூவை போட்டு 2 காலையும் அதில் வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க, உடம்பு நல்லா ரிலாக்ஸ் ஆகும், சோர்வு தீரும், கால் வலி தசை வலி இதெல்லாம் போயிடும். செஞ்சு பார்க்குறீங்களா? இன்னும் சொல்கிறேன், சரியான முறையில் இந்த இந்துப்பூவை பயன்படுத்தினா உடம்பில் இருக்கிற தண்ணீர் தேக்கம் குறையும், உடல் எடையும் கட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், இந்துப்பூவை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. பிபி இருக்கிறவங்க, அதாவது இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க டாக்டரோட ஆலோசனையின் பேரில் தான் கேட்டு இதை பயன்படுத்தணும். இது முக்கியமான அறிவிப்பு. இந்துப்பு ஒரு சிறிய பொருள் தான், ஆனால் அதில் இருக்கிற பலன்கள் பெரிது. கல்லுப்பூவை காட்டிலும் இந்துப்பு கொஞ்சம்தான் விலை அதிகம். அதுக்காக தங்கம் விலை மாதிரி லட்சக்கணக்காக ஏறி போயிடுச்சோன்னு நினச்சிக்கிட்டு பயந்துடாதீங்க மக்களே. உணவே மருந்துன்னு நம்ம பாட்டிமார்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. உணவுக்கு பிறகு தான் மருந்துக்கு போகணும். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றபடி அடுத்த முறை இன்னொன்று சொல்லுறேன். டாட்டா.